குஷிய தூக்குங்க. அண்ணா தூக்குங்க. கயிறை பிடிச்சுக்கோங்க. கட்டி எப்படி சொல்ல விட்டுறாதீங்க. குழந்தைய தூக்கு. குஷி. பாத்துனா. குஷி. குஷி. குஷி चलो நீ நல்லா இருக்கலடா. Thank you ராதா. குஷியை காப்பாத்து. சரி அம்மி மேல தூக்கு. ராதா கை கொடு ராதா. நல்லா இருக்கல? ராதா உனக்கு ஒண்ணும் ஆகாது. பயப்படாம இரு. என் கூட நீங்க இருக்கீங்க. என் கடவுள் என் மோகனையா இருக்கீங்க. எனக்கு நல்லா தெரியும் நீங்க எனக்கு எதுவுமே ஆக விட மாட்டீங்க. ராதா கையை கொடு. ராதா கையை கொடு. கயிறை இன்னும் இழுங்க. ராதா. ராதா. ராதா ஓடச்சா. ராதா ராதா கொஞ்சம் இருப்பா. ராதா நான் பேசுறது கேக்குதா? மோகன் ஏதாவது பண்ணு. ராதா வெளியில கொண்டு வா. ராதா
ராதா. ராதா நீ நல்லா இருக்கல ராதா? ஏதாவது பேசு ராதா. ராதா உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. கடவுளே, என் மனசுக்குள்ள ஒரு பதட்டமா இருக்கே. அங்க எல்லாம் நல்லபடியா நடக்குதுல்ல? ராதா குஷியை வெளியில கூட்டிட்டு வந்துட்டாளா? ஐயோ, என்னுடைய பொண்ணுக்கு இப்படி ஆகி போச்சே. பாருடா, நீ தைரியமா இரு, நீ கவலைப்படாத. நம்ம கண்டிப்பா ராதாவை காப்பாத்திடலாம். அதான் நாங்க எல்லாம் இருக்கோம்ல. என்னமா ராதா கண்ணு இப்படி ஆயிடுச்சே. ஐயோ. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. ஏதாவது பண்ணு மோகன், ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. அபிமன்யு சக்கரவியூகத்துக்குள்ள தனியா போனாரு. ஆனா என் கூட நீங்க இருக்கீங்க. நான் வேண்ட கடவுள் என்னோட மோகன் ஐயா. இப்ப எங்களோட வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு மோகன் ஐயா. எனக்கு நல்லா தெரியும் நீங்க என்ன சாக விட்டுற மாட்டீங்க. டாக்டர், ராதா மூச்சு விட மாட்டேங்கிறா. டாக்டர், அவங்க மூச்சு விடுறாங்க. ஆனா இப்படியே இருப்பாங்களான்னு தெரியல. என்ன? சாக வேண்டியவ வெளியில வந்துட்டா. ஆனா என்னோட லாட்டரி டிக்கெட் உள்ள விழுந்துருச்சு. ஐயோ கடவுளே, ராதா எப்படியோ குஷியோட உயிரை காப்பாத்திருக்கா. நீங்க தான் எப்படியாவது ராதாவோட உயிரை காப்பாத்தி பத்திரமா வெளியில கொண்டு வரணும். நான் உங்களை மட்டும் தான் நம்புறேன். குஷி 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 என்னம்மா? குஷி மோகன் குஷியை பாரு. குஷி, என்னமாச்சு? நீ நல்லா இருக்கல்ல? ராதாவை சீக்கிரம் வெளியே கொண்டு வாங்க. உள்ள ரொம்ப இருட்டா இருக்கு. குஷி, நான் இருக்கல்ல. நான் ராதா வெளியே கூட்டு வர. ஐ ப்ராமிஸ் யூ. நீ ரொம்ப ஸ்ட்ராங் தானே? குஷி, குஷி, முதல்ல நான் குழந்தையை check பண்ணிடுறேன். எல்லாரும் தள்ளி போங்க. குஷி குழந்தை ரொம்ப வீக் ஆயிட்டா. இவள சீக்கிரம் உள்ள கூட்டிட்டு போங்க. சீக்கிரம் வா குஷி. அம்மா, நீங்க குஷியை கூட்டு போங்க. ராதாவுக்கு நான் இங்க இருக்கணுமா? அவ என் பொண்ணை காப்பாத்திருக்கா. இப்ப அவ மாட்டிக்கிட்டு இருக்கா. அம்மா, நான் பலவீனமாக கூடாது. நான் உடைஞ்சு போக கூடாது. அவளுக்கு இப்ப நான் வேணுமா? அவ என்னன்னு கூப்பிடுவா. அவளோட தெய்வம் சொல்லுவாள். அவ வாழ்க்கையோட கயிறு ஏன் கையில இருக்குன்னு சொன்னா. இன்னைக்கு மட்டும் அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் என்னாலையும் மன்னிக்க முடியாது. அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டோமா. நான் அவளை வெளியே கொண்டு வருவேன். நீங்க எல்லாரும் போங்க. குஷியை முதல்ல வீட்டுக்கு கொண்டு போங்க. வாங்க. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. நீ ராதா வர கல்யாணம் படிக்க போறல, அதனால கவலையா இருக்கிற மாதிரி கொஞ்சம் சீன் போடுறியா? என்ன சொன்னது புரிஞ்சுதா? ராதா, அம்மாடி ராதா, அம்மாடி ராதா. ரொம்ப நன்றி கடவுளே. நீங்க ராதாவை குஷியை காப்பாத்திட்டீங்க. குஷியே கண்ணு திறக்க மாட்டேங்கிறா. கொஞ்சம் தள்ளுங்க. இப்படி வாங்க. நீங்க தள்ளி இப்படி போங்க. வாப்பா. வா. குஷி, குஷிக்கு என்னாச்சு டாக்டர்? குழந்தைக்கு ஒண்ணும் இல்லையே, நல்லா இருக்கால? குஷி ப்ளீஸ் கண்ணு திற. குஷி, குஷி.
கடவுளோட அருளால குழந்தை நல்லபடியா இருக்கா. கடவுளே, குஷி நல்லா இருக்காமா? அங்க ராதா நிலைமை என்ன? சரிங்க பாருங்க, குழந்தைய நம்ம காப்பாத்திட்டோம். ஆனா மேடமை காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அங்க பாருங்க, அவங்க தலையில அடிபட்டு மயங்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். குஷி, ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளே உங்களுக்கு. எங்க குழந்தைய இப்ப காப்பாத்திட்டீங்க. அம்மா ராதா எங்க? இந்த நிலைமையில குழந்தைய விட்டுட்டு எங்க போனா அந்த பொண்ணு? அது அது ராதா. ராதா. ஆமா ராதா தான். அம்மா, அது வந்து ராதா குஷிய காப்பாத்தி மேல அனுப்பிட்டு அவ பள்ளத்துக்குள்ள திரும்பி விழுந்துட்டா. என்ன? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இருக்காது, அப்படியெல்லாம் இருக்காது ராதா. நீங்க எல்லாரும் கொஞ்சம் போய் அம்மாவுக்கு சமாதானம் சொல்லுங்க. குஷிய நாங்க எல்லாரும் பாத்துக்கிறோம். போங்க. சரி, ஏதாவது ஒரு வழி இருக்குல்ல? நான் ராதா, 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 ராதா. அம்மா, நம்ம ராதா குளிக்கல மறுபடியும் விழுந்துட்டாப்பா. ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க சார். பாத்துக்கலே. மோகன் தம்பி, மோகன் தம்பி, ராதா உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா. அவ ஒன்னதாப்பா தான் தெய்வமா நினைக்கிறான். நீ அவளை காப்பாத்திடுப்பா. ராதாவை காப்பாத்து. அவளுக்கு எதுவும் ஆகாது. ராதாவுக்கு எதுவும் ஆகாது. ராதா குஷியோட உயிரை காப்பாத்திருக்கா. இப்ப இது என்னோட முறை. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். ராதாவை எப்படியாவது வெளியே கொண்டு வரேன். நீங்க ப்ளீஸ் கவலைப்படாதீங்க. இந்த மோகனுக்கு என்ன ஆச்சு? எப்ப பாரு ராதா ராதான்னு புலம்பிட்டு இருக்கான். உள்ள விழுந்த ராதா அப்படியே செத்து போயிட்டா நல்லா இருக்கும். சரியா, மேடமால மூச்சு விட முடியல. ஆக்சிஜன் லெவல் அதிகப்படுத்துங்க சீக்கிரம். சார், நீங்க எனக்கு கயிறு கட்டி போடுங்க. எப்படியோ நான் உள்ள போய் அவளை காப்பாத்தி கொண்டு வரேன். என்ன உள்ள இறக்குங்க சார். சார், இட் இஸ் நாட் பாசிபிள். கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க சார். இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் சார். மேடம் கீழே மயக்கத்துல இருக்காங்க. மண்ணு வேற ஈரமா இருக்குன்னு தெரியும். நீங்க உள்ள இறங்கும் போது மண்ணு வேற சரியும் சார். அப்புறம் அவங்களை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் மண்ணு சரிஞ்சிருச்சுன்னா மேடம் உள்ள. மோகன், நீ ஏதாவது பண்ணு மோகன். பாட்டி ப்ளீஸ் அழாதீங்க பாட்டி. ராதா, ராதா எந்திரி ராதா. ராதா, முதல்ல எதுக்காக நீ உள்ள போன? நீ எப்பவும் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிற. பெரிய ஜான்சி ராணி நினைப்பல உனக்கு. நீ குஷிய வெளியே அனுப்பிட்ட. ஆனா இப்ப நீ உள்ள போயிட்டியே. உங்க பாட்டி சொல்றது சரிதான். ராதா, நீ ஒரு அரளு சுதா. ராதா, குஷி உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ராதா எந்திரி ப்ளீஸ். இப்பயாவது என் பேச்ச கேள. 24 மணி நேரமும் தொண்ணு பேசிக்கிட்டே இருப்பல. இப்ப நானே உன்னை பேச சொல்றேன், ஆனா நீ பேச மாட்டேங்கிற. உங்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன வேணும்னாலும் கடவுள் கிருஷ்ணர் கிட்ட கேட்டா கொடுப்பாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல கிருஷ்ணா. நான் உங்களுக்கு எப்படி நன்றி கடன் செலுத்துவேன்? என்னோட கடவுள் கிருஷ்ணர் எனக்கு ஏதாவது தப்பு நடக்க விட்டுருவாரா என்ன? மோகன் அண்ணா எங்க போறீங்க? அண்ணா,
ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அழகா நின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. இந்த புல்லாங்குழல், இந்த மயில இறக்க, பக்கத்துல ராதாராணி வேற. உங்களுக்கு தான் எந்த டென்ஷனும் இல்லையே. அது டென்ஷன் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா டென்ஷனுக்கு எல்லாத்தையும் மொத்தமா எனக்கு தான் கொடுத்துட்டு இருக்கீங்க வாழ்க்கை முழுக்க. கடைசியா இந்த மோகன் தலை குனிஞ்சு என் வாசலுக்கு வந்துட்டான்ற சந்தோஷத்துல இருக்கீங்களோ? அதான் எப்படியோ என்ன இப்போ தலைவணங்க வச்சுட்டீங்கல்ல. பெருசா நாத்திகெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க செஞ்ச வேலைக்கு வேற வழி இல்லாம ஓடி வந்து நிப்பன்னு நினைச்சீங்கல்ல. அப்படிலாம் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. நான் உங்ககிட்ட தலை வணங்கவும் வரல, உங்க உதவியை கேட்டு வரல, ராதாவோட உயிரை காப்பாத்துங்கன்னு கெஞ்சறதுக்காகவும் வரல. என்ன எனக்கு தான் உங்க மேல நம்பிக்கையே இல்லையே. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வெறும் ஒரு கல்லு. இந்த கல்ல ஜனங்கள்லாம் வீட்டுல ஒரு ஷோ பீஸா வச்சிருக்காங்க. உங்களுக்கு பூஜை பண்ணி அவங்களுக்கு நீங்க நல்லது செய்வீங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படிலாம் எதுவுமே நடக்காது. ஆனா அந்த ராதா இருக்கல்ல, அவ உங்களை தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாத்த விடவும் ராதா உங்களை தான் முழுசா நம்புறா. மனுஷங்க கிட்ட கூட அவ்வளவு பேசுவாளன்னு தெரியல, ஆனா உங்க கிட்ட அவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கா. உங்களை தான் அந்த அளவுக்கு பாத்துக்கிறா. நாள் முழுக்க உங்களை பத்தி படன்னு பேசிக்கிட்டே இருப்பா. அவளை நான் எப்பவும் பைத்தியம் தான் கூப்பிடுவேன். ஆனா அவளுக்கு உங்க மேலதான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஏதோ தெரியாதனமா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அவகிட்ட நான் ஒரு கீதையை கொடுத்தேன். அன்னையில இருந்து என்ன இவருக்கு என்ன ஒரு தெய்வமா பாக்குறா. நான் ஒண்ணு தெய்வம் எல்லாம் இல்ல, நான் ஒரு மனுஷன். அது ஒரு சாதாரண மனுஷன், அவ்வளவுதான். என்ன 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 நேசிக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா உங்களுக்கு அப்படிலாம் இல்லல்ல. என்ன நேசிக்கிறவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா நானும் கஷ்டப்படுவேன். ஆனா உங்களுக்கு தான் அப்படிலாம் இல்லையே. நான் ஒரு மனுஷன். அதாவது யாராவது எனக்காக ஏதாவது செஞ்சாங்கன்னா அதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். ராதா என் பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்கா. ஆனா இன்னைக்கு அவளே அந்த குழிக்குள்ள விழுந்து கிடக்குறா. வாழ்வா சாவான உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. நான் என் வாழ்க்கையில தோத்து போய் நொந்து போய் என் சொந்தத்தை விட்டு விலகி இருந்தேன். சொல்ல போனா நான் எனக்கே தெரியாம என் பொண்ணு கிட்ட இருந்து விலகி வந்திருக்கேன். ஆனா அந்த ராதா கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி என்ன என் சொந்தத்தை கூட சேர்த்து இருக்கா. என் பொண்ணுக்கு மறுபடியும் என் மேல பாசம் காட்ட சொல்லி கொடுத்திருக்கா. இன்னும் அவ எனக்கு எவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கா. என்னோட வாழ்க்கையை மாத்திருக்கா. ஆனா எனக்காக அவ உயிரை கொடுக்க நான் விட மாட்டேன். ஆனா இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ராதா உங்களுக்காக எவ்வளவோ பண்ணிருக்கால. அவ வாழ்க்கையை காப்பாத்த போறீங்களா இல்ல அப்படியே நின்னு புல்லாங்குழல் வாசிக்க போறீங்களா? பின்ன வேற என்ன தெரியும் உங்களுக்கு? உண்மையை சொல்லணும்னா உங்ககிட்ட இருந்து நான் எதையுமே எதிர்பார்க்கல. ஆனா ராதா எதிர்பார்க்கறாளே. அப்ப எப்பவும் என்ன சொல்லுவான்னா, நீங்க உங்களோட ராதா ராணி மேல உயிரை வச்சிருக்கீங்களாமே. அப்ப நல்லா கேட்டுக்கோங்க, உங்களால உங்க இஷ்டம் போல ஆட முடியாது. ஆட்டம் போட்டதெல்லாம் போதும். நீங்க மறுபடியும் நான் நேசிக்கிறவங்களை, என் மேல பாசமா இருக்கிறவங்களை இப்படி பறிச்சுட்டுலாம் போக முடியாது. ஏன்னா உங்களுக்கு இப்ப தெரியணும்ல, நாம நேசிக்கிறவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சாங்கன்னா மனசு எப்படி பதறணும். மோகன், மோகன் வேண்டாம் மோகன், அப்படி எல்லாம் பண்ணாத, ரொம்ப தப்பு. மோகன், உங்களோட ராதா ராணியை நான் ஏன் கூட கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு உங்களோட ராதா திரும்பி வேணும்னா அப்ப எங்க ராதாவை திருப்பி கொடுங்க. பண்ணுங்க.
நீங்க ஏதாவது மாய மந்திரம் அதிசயம் ஏதாவது பண்ணுங்க, இல்லனா நான் எப்படி இப்ப தனியா இருக்கணும் அதே மாதிரி நீங்களும் தனியா இருங்க. இல்ல மோகன் 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 கடவுள் கூட இந்த மாதிரி சண்டையெல்லாம் போடக்கூடாது. நான் ஒன்னும் சண்டெல்லாம் போடலமா, அவரை சோதனை பண்றேன். ஏன்னா இவரு தானே ஜனங்களுக்கு சோதனை கொடுக்கிறாரு. இன்னைக்கு இவருக்கு நான் சோதனை கொடுக்கிறேன். இன்னைக்கு மட்டும் ராதாவுக்கு ஏதாவது ஆச்சு, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கோவில்ல இருந்தும் ராதாவை நான் திருடிடுவேன். என்னோட ராதா என் கூட இல்லைன்னா உங்க ராதா ராணியும் இனி உங்க கூட இருக்க மாட்டாங்க.